சாதம், சப்பாத்தி, தோசை அப்படின்னு ஒரு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாமா? 7 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு 3 தக்காளி அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிடுங்க. 5 பூண்டு, 1 இன்ச் அளவு பூண்டு, அதை ரொம்ப மையாக இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட கல்பாசி, 1 பிரியாணி இலை, இது ரெண்டும் பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்சதும் ஆனியனை அதில் கொட்டி நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு வெந்த பிறகு அதில் 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க, இந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் இது நல்லா வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இந்த மசாலாவை ஃபுல்லாக ஓரமாக கட்டிட்டு என்ன பண்ணணும், நம்ம முட்டையை இதில் தான் உடச்சி ஊற்ற போகிறோம். நீங்கள் எத்தனை முட்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க. நான் 5 முட்டை இதோடு சேர்த்துக்கிறேன். இதோட முட்டைகள் எல்லாம் சேர்த்த பிறகு முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை உடனே போட்டு கிண்டிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அடி லேயர் ஓரளவுக்கு வெந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெந்தின பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு லேயர் நல்லா வேகும். அது ஒரு லேயர் வெந்த பிறகு மறுபடியும் லைட்டாக அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், கிளறணும். இந்த மாதிரி ஒரு 1 or 2 டைம்ஸ் செய்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நுணுங்கிடாமல் கொஞ்சம் பீஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் இந்த மாதிரி இந்த தெரியுது பார்த்தீங்களா, முட்டை தனித்தனியாக தெரியுதா? இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், வேக வைக்கணும். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லா கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஆட் பண்ணி இறக்குங்க. சூப்பர் மணமான முட்டை மசாலா ரெடி.